இது எனக்கு பெரிய விஷயம், இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. பிக் டீல் அப்படின்னா பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னுடைய கையை அரிக்கிறது, என் கையை அரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட். இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட். இச்சிங் அப்படின்னா அரிக்கிறது. இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையில் அரிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னுடைய அனுதாபம் தேவையில்லை. எனக்கு உன்னோட அனுதாபம்லாம் தேவையில்லை, எனக்கு உன்னோட சிம்பத்திலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் யோர் சிம்பத்தி. ஐ டோன்ட் நீட் யோர் சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா அனுதாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சிம்பத்தி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட் டு சே. தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட் டு சே. தட்ஸ் நாட் அப்படின்னா அது இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. வாட் ஐ மென்ட் டு சே அப்படின்னா அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ மிகவும் சோம்பேறியாக இருக்கிறாய். நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் சோ லேசி. யூ ஆர் சோ லேசி அப்படின்னா நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க. ஓகேவா? லேசி அப்படின்னா சோம்பேறி. ஸோ நீ ரொம்ப லேசியாக இருக்க அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் சோ லேசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எதுவுமே பிரயோஜனம் இல்லை. எதுவுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாமே பயனே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் அப்படின்னா பயனே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி வில் டூ நத்திங். ஹி வில் டூ நத்திங் அப்படின்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான். எனக்கு இது இப்போது தேவையில்லை. எனக்கு இது இப்போ தேவையில்லை, எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் நீட் இட் நவ். ஐ டோன்ட் நீட் இட் நவ். ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை. நவ் அப்படின்னா இப்போது அது எனக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? what do you like the most. what do you like the most அப்படின்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். what do you like the most. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய வீடு எவ்வளவு தூரம் இருக்கிறது. உன்னோட வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? how far is your home. how far is your home அப்படின்னா உங்கள் வீடு எவ்வளோ. how far அப்படின்னா எவ்வளோ தூரம். how far is your home அப்படின்னா உங்கள் வீடு எவ்வளோ தூரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை யாராலும் நிறுத்த முடியாது. என்னை யாராலையும் நிறுத்த முடியாது, நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோபடி கேன் ஸ்டாப் மீ. நோபடி கேன் ஸ்டாப் மீ. ஸ்டாப் மீ அப்படின்னா என்னை நிறுத்துறது. ஸோ யாராலையும் என்னை நிறுத்த முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாக்கு சொல்லாதே. எதுக்கு எடுத்தாலும் சாக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா காரணம் சொல்கிறது, சாக்குலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸ்கியூசஸ். ஸோ டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா சாக்கு சொல்லாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் மனதில் என்னதான் இருக்கிறது. உன் மனசில் என்னதான் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் இன் யுவர் மைண்ட். வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசில் என்னதான் இருக்குது. மைண்ட் அப்படின்னா மனது. ஸோ வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசில் என்னதான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை செய்வதற்கு நீ முயற்சி செய்தாயா. அதை செய்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ட்ரை டு டூ தட். டிட் யூ ட்ரை டு டூ தட். டிட் யூ ட்ரை அப்படின்னா நீ முயற்சி செஞ்சியா. டு டூ தட் அது செய்கிறதுக்கு. டிட் யூ ட்ரை டு டூ தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பார்த்தாய். நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ see. வாட் டிட் யூ see அப்படின்னா நீ என்ன பார்த்த. ஸோ அவன் என்ன பார்த்தான் அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்னாய். நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன. சே அப்படின்னா சொல்கிறது. ஸோ வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மற்றதெல்லாம் உன்னுடைய விருப்பம். மற்றதெல்லாம் உன் விருப்பம் தான், நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ரெஸ்ட் இஸ் யுவர் விஷ். ரெஸ்ட் இஸ் யுவர் விஷ். ரெஸ்ட் அப்படின்னா மற்றதெல்லாம். இஸ் யுவர் விஷ் அப்படின்னா உன்னோட விருப்பம், உன்னோட ஆசை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
உன்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது? உன்னோட கவனம் எங்கே இருக்குது? நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன், உன் கவனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன்? வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன்? அட்டென்ஷன் அப்படின்னா கவனம். ஸோ வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னா உனக்கு கவனம் எங்கே இருக்குது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரை நான் கேட்பது? நான் யாரை கேட்கணும்? நான் யாரை கேட்குறது? நான் யாரை கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? whom do I ask? whom do I ask அப்படின்னா நான் யாரை கேட்குறது, நான் யாரை கேட்கணும். whom do I ask? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், whom அப்படின்னா யாரை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது கேள், யாரையாச்சும் கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் எனி ஒன். ஆஸ்க் எனி ஒன். ஆஸ்க் அப்படின்னா கேளு, எனி ஒன் அப்படின்னா யாரையாவது. ஸோ யாரையாவது கேளு அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் எனி ஒன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எங்கும் போகாதே, நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ அப்படின்னா போகாத, எனிவேர் அப்படின்னா எங்கேயும், நீ எங்கேயும் போகாத. டோன்ட் கோ எனிவேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் பணத்தை வைத்திருப்பது? யார்கிட்ட பணம் இருக்குது, பணம் யார் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹூ ஹேஸ் த மணி? ஹூ ஹேஸ் த மணி? யார் பணம் வச்சுருக்கா? ஹூ ஹேஸ் த மணி? ஸோ இதில் அவங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவங்கிட்ட பணம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் ஸோ லக்கி அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. டு ஹேவ் யூ அப்படின்னா நீ கிடைச்சதுக்கு. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தூக்கமாக வருகிறது. எனக்கு தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கமாக வருது. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கமாக வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அனைவரும் என்னுடன் தான் இருந்தார்கள். எல்லாருமே என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வாஸ் வித் மீ. எவ்ரி ஒன் வாஸ் வித் மீ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், அனைவரும். வாஸ் வித் மீ என் கூட தான் இருந்தாங்க. ஓகேவா? பார்க்கலாம். யார் அவளிடம் பேசுவார்கள்? அவகிட்ட யார் பேசுறது? நான் பேச மாட்டேப்பா, அவகிட்ட யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வில் ஸ்பீக் டு ஹர்? ஹூ வில் ஸ்பீக் டு ஹர். ஹூ வில் ஸ்பீக் அப்படின்னா யார் பேசுவா, டு ஹர் அப்படின்னா அவளுடன், அவகிட்ட. ஹூ வில் ஸ்பீக் டு ஹர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுடன் யார் சினிமாவிற்கு சென்றிருப்பது? அவன் கூட யார் சினிமாவுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வெண்ட் வித் ஹிம் டு த சினிமா. ஹூ வெண்ட் வித் ஹிம் டு த சினிமா. ஹூ வெண்ட் வித் ஹிம் அப்படின்னா அவன் கூட யார் போனா, எங்கே? டு த சினிமா, சினிமாவுக்கு. ஹூ வெண்ட் வித் ஹிம் டு த சினிமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளுடன் யார் போவது? அவ கூட யார் போவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹூ வில் கோ வித் ஹர். ஹூ வில் கோ வித் ஹர். அவளோட யார் போவா? ஹூ வில் கோ வித் ஹர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாருக்காக நீ இதை வாங்கினாய்? யாருக்காக நீ இதை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஃபார் ஹூம் டிட் யூ பை திஸ். ஃபார் ஹூம் டிட் யூ பை திஸ். ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. டிட் யூ பை திஸ், இதை வாங்கின, யாருக்காக நீ இதை வாங்கின. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய்? நீ யாரை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? அபவுட் ஹூம் ஆர் யூ திங்கிங். அபவுட் ஹூம் ஆர் யூ திங்கிங். அபவுட் ஹூம் அப்படின்னா யாரை பற்றி. ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ நினச்சிட்டு இருக்க, யாரை பற்றி நீ நினச்சிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரிடமிருந்து நீ பணம் வாங்கினாய்? யாருக்கிட்ட இருந்து நீ பணம் வாங்கின, யாருக்கிட்ட இருந்து நீ பணம் கடன் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் ஹூம் டிட் யூ பாரோ மணி. ஃப்ரம் ஹூம் டிட் யூ பாரோ மணி. ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து. டிட் யூ பாரோ அப்படின்னா நம்ம கடன் வாங்குவோம் இல்லையா? பணம் ஏதாவது கடன் வாங்குறதுக்கு நம்ம பாரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிட் யூ பாரோ மணி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை நீ யாருக்கு கொடுக்க விரும்புகிறாய்? நீ இதை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டு ஹூம் டு யூ வாண்ட் டு கிவ் இட். டு ஹூம் டு யூ வாண்ட் டு கிவ் இட். டு ஹூம் அப்படின்னா யாருக்கு. டு யூ வாண்ட் டு கிவ் இட், இதை கொடுக்கணும்னு விரும்புகிற. டு ஹூம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. அபவுட் ஹூம் அப்படின்னா யாரை பற்றி.
ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடமிருந்து, டு ஹூம் அப்படின்னா யாருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னிடமிருந்து யார் பணம் வாங்கியது. உங்ககிட்டேருந்து யார் பணம் கடன் வாங்கினா, நீ யாருக்கு பணம் கடன் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹூ borrowed money from you. ஹூ borrowed money from you. ஹூ borrowed money அப்படின்னா யார் கடன் வாங்கினா. ஃப்ரம் யூ அப்படின்னா உங்ககிட்டேருந்து யார் கடன் வாங்கினா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ டிட் borrow money அப்படின்னு வரல. ஏன்னா இது வந்து இன்னொருத்தவங்க ஒரு செயல் செய்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் செய்த செயல் இல்லை, இன்னொருத்தவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால இங்கே நம்ம வந்து டைரெக்டாக ஹூ borrowed அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹூ borrowed money from you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாட்டில் எதற்காக இருக்கிறது. இந்த பாட்டில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த, இந்த பாட்டில் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த பாட்டில் ஃபார். வாட் இஸ் த பாட்டில் ஃபார். வாட் இஸ் த பாட்டில் ஃபார் அப்படின்னா இந்த பாட்டில் எதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கேருந்து வந்தாய். நீ எங்கேருந்து வந்த, நான் இப்போ பார்த்துட்டு தானே இருந்தேன், நீ இல்லவே இல்லையே, இப்போ எங்கேருந்து நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். வேர் டிட் யூ கம் ஃப்ரம். வேர் டிட் யூ கம் ஃப்ரம். வேர் டிட் யூ கம் ஃப்ரம் அப்படின்னா நீ எங்கேருந்து வந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது. நான் அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw him. இட்ஸ் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw him. இட்ஸ் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுது. எப்போ? சின்ஸ் ஐ saw him. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, எப்போலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். ஹவு லாங் ஹாஸ் இட் பீன் ரெய்னிங். ஹவு லாங் ஹாஸ் இட் பீன் ரெய்னிங். ஹவு லாங் ஹாஸ் இட் பீன் ரெய்னிங் அப்படின்னா எவ்வளோ நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரை நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய். யாரை திட்டிகிட்டு இருக்க, யாரை ரொம்ப நேரமாக திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? whom are you scolding. whom are you scolding அப்படின்னா நீ யாரை திட்டிகிட்டு இருக்க. ஸ்கோல்டு அப்படின்னா திட்டுறது. ஸோ whom are you scolding அப்படின்னா நீ யாரை திட்டிகிட்டு இருக்க. ஓகேவா? இதை எல்லாம் செய்தது நீயா. இதெல்லாம் நீ தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் யூ who did all this. இஸ் திஸ் யூ who did all this. இஸ் திஸ் யூ அப்படின்னா நீயா. who did all this இதெல்லாம் செஞ்சது நீயா. இஸ் திஸ் யூ who did all this. ஓகேவா? இதுவே இது எல்லாம் செஞ்சது நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவன் உனக்காக இதை பண்ண போகிறான். இவன் உனக்காக இதை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is going to do this for you. he is going to do this for you. he is going to do அப்படின்னா இவன் பண்ண போகிறான். he is going to do this அவன் இதை பண்ண போகிறான். for you உனக்காக. இவன் இதை உனக்காக பண்ண போகிறான். he is going to do this for you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. யாரோ இது எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone is watching all these. someone is watching all these. someone யாரோ is watching பார்த்து கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். யாரோ கவனிச்சிட்டு இருக்காங்க. all these இது எல்லாத்தையும். யாரோ இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. someone is watching all these. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்மளால் இதை இப்போ பண்ண முடியாது. நம்மளால் இதை இப்போ பண்ண முடியாது, நம்ம அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we can't do this now. we can't do this now. we can't அப்படின்னா நம்மளால் முடியாது. can't அப்படின்னா முடியாது. வீணா நம்மால் முடியாது. do பண்ணுறதுக்கு. திஸ் இதை நம்மளால் இதை பண்ணுறதுக்கு முடியாது. now இப்போ நம்மளால் இதை இப்போ பண்ண முடியாது. we can't do this now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை பயமுறுத்துறேனா. நான் உன்னை பயமுறுத்துறேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do I scare you. do I scare you. scare அப்படின்னா பயமுறுத்துறது, பயப்படுறது. do I scare you அப்படின்னா நான் உன்னை பயமுறுத்துறேனா. ஓகேவா? ஸோ இதுவே நான் உன்னை பயமுறுத்தினேன், நான் உன்னை பயமுறுத்தினேன் அப்படின்னா I scared you. I scared you அப்படின்னா நான் உன்னை பயமுறுத்தினேன். இதுவே நான் உன்னை பயமுறுத்துறேனா. do I scare you நான் உன்னை பயமுறுத்துறேனா.
ஸோ இதுவே நான் உன்னை பயமுறுத்துனேனா, நான் உன்னை பயமுறுத்துனேனா பாஸ்ட்டில், அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஐ ஸ்கேர் யூ, டிட் ஐ ஸ்கேர் யூ, நான் உன்னை பயமுறுத்துனேனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவன் எப்போதும் இதை பண்ணுவான், இவன் எப்போதும் இதை பண்ணுவான், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He does this always, he does this always, he does, இவன் பண்ணுறான், this இவன் இதை பண்ணுறான், always எப்போதும், இவன் இதை எப்போதும் பண்ணுறான், இவன் இதை எப்பயுமே பண்ணுவான். ஓகேவா? ஒரு விஷயம் ரெகுலராக நடக்குது அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். தட் இஸ் வை ஐ ஹவ் யூஸ்ட் டஸ் ஹியர். ஸோ இங்கே ஏன் டஸ்ஸு ஹீ இருக்கிறதுனால டஸ். ஓகேவா? ஸோ இதுவே ஐ வி யூ தே இதெல்லாம் இருந்துச்சுன்னா டூ வரும். ஓகேவா? ஹி டஸ் திஸ் ஆல்வேஸ். ஓகேவா? ஸோ இதுவே நாங்கள் இதை எப்போதும் பண்ணுவோம், நாங்கள் அப்படின்னா வி. ஸோ வி வந்தால் வி டூ திஸ் ஆல்வேஸ் அப்படின்னு நாங்கள் இதை எப்பயும் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவன் இதை பண்ணி நீ பார்த்துருக்கியா, இவன் இதை செஞ்சு நீ பார்த்துருக்கியா, இவன் இதை பண்ணவே மாட்டான், நீ பார்த்துருக்கியா அவன் இதை செஞ்சு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you seen him doing this? Have you seen him doing this? Have you seen him? நீ இவனை பார்த்துருக்கியா, doing this இதை பண்ணி, இவன் இதை பண்ணி நீ பார்த்துருக்கியா. Have you seen him doing this? Have you seen நீ பார்த்துருக்கியா, பார்த்துருக்கிறாயா. him இவனை, இவன் இதை பண்ணி நீ பார்த்துருக்கியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோட கணிப்புப்படி இது நாளைக்கு நடக்கும், என்னோட கணிப்புப்படி இது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? As per my guess, it will happen tomorrow. As per my guess, it will happen tomorrow. Or we can say, according to my guess, it will happen tomorrow. According to my guess, it will happen tomorrow. According அப்படின்னா படி, அதன் படி. According to my guess, guessனா கணிப்பு. According to my guess, என்னோட கணிப்பின் படி, it will happen இது நடக்கும், tomorrow நாளைக்கு, என்னோட கணிப்பின் படி இது நாளைக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ தான் என்ன இதை பண்ண வச்ச, நீ தான் என்ன இதை பண்ண வச்ச, எனக்கு பண்ணுறதா ஐடியாவே இல்லை, நீ தான் என்னை பண்ண வச்ச அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You made me to do this. You made me to do this. You made நீ தான் பண்ணுன. You made me to do this. நீ தான் என்ன இதை பண்ண வச்ச. You made me to do this. ஓகேவா? ஸோ இதுவே நான் இவனை இதை பண்ண வைப்பேன், நான் இவனை இதை பண்ண வைப்பேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make him to do this. I will make him to do this. I will make அப்படின்னா நான் பண்ண வைப்பேன். him to do this இவனை அதை பண்ணுறதுக்கு நான் வைப்பேன், நான் இவனை இதை பண்ண வைப்பேன். I will make him to do this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீ இவனை இதை பண்ண வைப்பியா, நீ இவனை இதை பண்ண வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you make him to do this? Will you make him to do this? Will you make him to do this அப்படின்னா நீ இதை இவனை பண்ண வைப்பியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will reach there in a while. We will reach there in a while. We will reach there அப்படின்னா நம்ம அங்கே போயிடுவோம். in a while இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம். We will reach there in a while. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை மறுபடியும் சொல்கிறேன், நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am saying this again. I am saying this again. I am saying அப்படின்னு நான் சொல்கிறேன். this இதை நான் இதை சொல்கிறேன். again மறுபடியும், நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். I am saying this again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இது மாதிரி நினைக்கிற, நீ இது மாதிரி நினைக்கிற, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You think like this. You think like this. You think நீ நினைக்கிற.
லைக் திஸ் இது மாதிரி. நீ இது மாதிரி நினைக்கிற. யூ திங்க் லைக் திஸ். திங்க் அப்படின்னா நினைக்கிறது. ஸோ யூ திங்க் அப்படின்னா நீ நினைக்கிற. லைக் திஸ் லைக் அப்படின்னா மாதிரி. திஸ் இது மாதிரி நீ நினைக்கிற. யூ திங்க் லைக் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் இப்படி பண்ணாத. மறுபடியும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ திஸ் அகெயின். டோன்ட் டூ திஸ் அகெயின். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. டோன்ட் டூ திஸ் இதை. மறுபடியும் டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத. அகெயின் அப்படின்னா மறுபடியும். மறுபடியும் இதை பண்ணாத. டோன்ட் டூ திஸ் அகெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அது மாதிரி சொன்னனா. நான் அது மாதிரி சொன்னனா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did I say like that? Did I say like that? Did I say நான் சொன்னனா. Like that அது மாதிரி. அது மாதிரி நான் சொன்னனா. Did I say like that? இதுவே நான் அது மாதிரி சொன்னேன். நான் அது மாதிரி சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I said like that. I said like that. I said நான் said அப்படின்னா சொன்னேன். சேவோட பாஸ்ட் அண்ட் said. I said like that அது மாதிரி. நான் அது மாதிரி சொன்னேன். ஸோ இதுவே இவன் அது மாதிரி சொல்லுவான். இவன் அது மாதிரி சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will say like that. He will say like that. He will say இவன் சொல்லுவான். லைக் தட் அது மாதிரி. இவன் அது மாதிரி சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை யாருக்கும் தரமாட்டேன். நான் இதை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not give this to anyone. I will not give this to anyone. I will not give அப்படின்னா நான் தரமாட்டேன். give அப்படின்னா தரது கொடுக்கிறது. I will not give அப்படின்னா நான் தரமாட்டேன். this இதை to anyone யாருக்கும். நான் இதை யாருக்கும் தரமாட்டேன். I will not give this to anyone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே சாப்பிட போகலாம். இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியில் சாப்பிட போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's go out for a dinner tonight. Let's go out for a dinner tonight. Let's go out நம்ம வெளியில் போகலாம். for a dinner. டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு. ஸோ இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியில் போகலாம். டுநைட் இன்னைக்கு இரவு சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியில் போகலாம். லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ டின்னர் டுநைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Children like ice cream. Children like ice cream. Children அப்படின்னா plural. Child அப்படின்னா singular. Childrenனா plural. Children like ice cream அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். ஓகேவா? இதுவே ஒரு குழந்தையை பற்றி பேசியிருந்தோம்னா லைக்ஸ் வரணும். எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கேன். நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have bought some things. I have bought some things. I have bought அப்படின்னா நான் வாங்கியிருக்கேன். பையோட தேர்ட் ஃபார்ம் have bought. ஓகேவா? I have bought some things. கொஞ்சம் பொருட்கள். நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கேன். I have bought some things. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை. நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to think about it. I don't want to think about it. I don't want நான் விரும்பலை. to think யோசிக்கிறதுக்கு. about it இதை பற்றி. நான் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு விரும்பலை. I don't want to think about it. நீ இதை பற்றி யோசிக்கிறியா? நீ இதை பற்றி யோசிக்கிறியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Can you think about it? Can you think about it? நீ இதை பற்றி யோசிக்கிறியா? ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். அதனால தான் இங்கே கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். கேன் யூ திங்க் அபவுட் இட்? நீ இதை பற்றி யோசிக்கிறியா?
ஸோ இதுவே இவன் இதை பற்றி யோசிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.